அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரியான வரன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வெள்ளாள கவுண்டரில் இருக்க செவ்வாய் ஜாதக பெண்கள் வரன்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் எஸ் மிதுனா, படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 6/9/2002, நேரம் 7:15 AM, கிழமை வெள்ளி, ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம், லக்னம் கன்னி. இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் சண்முக சுந்தரம், அம்மா பேர் தேன்மொழி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் பில்லன் கூட்டங்க. முகவரி ஈரோடு. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா மொத்த சொத்து மதிப்பு 15 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, படிச்சிருக்க நல்ல வேலையில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஜேஎஸ் பிரீத்திகா, படிப்பு பிபிஏ எம்பிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 8/11/2002, நேரம் 1:12 AM, கிழமை வெள்ளி, ராசி தனுசு, நட்சத்திரம் மூலம், லக்னம் சிம்மம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் ஜெகநாதன், அம்மா பேர் சாரதா. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் பெரிய குலங்க. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது, மற்றவை நேரில்னு சொல்லியிருக்காங்க. 30 ஏக்கர் தோட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பிஸ்னஸில் இருக்க, ஜாப் பண்ணிகிட்ருக்க, தோட்டம் வச்சுருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் தருணிகா, படிப்பு பிஇசி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 7/5/2002, நேரம் 10:35 AM, கிழமை செவ்வாய், ராசி கும்பம், நட்சத்திரம் பூரட்டாதி, லக்னம் மிதுனம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அப்பா பேர் மணிமொழி, அம்மா பேர் சக்தி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் கண்ணங்கூட்டங்க. முகவரி கோவை. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா 5 ஏக்கர் தோட்டம் இருக்குது, வீடு 2 இருக்குது, மொத்த சொத்து மதிப்பு 8 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அடிப்படை சொத்து இருக்கிற ஐடி ஃபீல்டில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஜி குணசௌமியா, படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 16/1/2002, நேரம் 12:16 PM, கிழமை புதன், ராசி கும்பம், நட்சத்திரம் அவிட்டம், லக்னம் மேசம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அப்பா பேர் கோபிலன், அம்மா பேர் கவிதாமணி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் காடை கூட்டங்க. முகவரி கோவை. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா 10 ஏக்கர் நிலம் இருக்குது, மொத்த சொத்து மதிப்பு 8 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, விவசாய நிலம் இருக்க, வேலையில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஏஎம் மைத்ரி, படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பிறந்த தேதி 9/7/2005, நேரம் 17:11 PM, கிழமை சனி, ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம், லக்னம் தனுசு. இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அப்பா பேர் ஆறுமுகம், அம்மா பேர் தேன்மொழி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் செம்பன் குளங்க. முகவரி பவானி. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா தோட்டம் 5.5 ஏக்கர் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, சைட் ஒன்று இருக்குது, சொத்து மதிப்பு 5 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்க, 5 ஏக்கருக்கு மேலே இருக்க நல்ல பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஜோதிகா, படிப்பு பிகாம் பிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 28/8/2004, நேரம் 5:57 PM, கிழமை சனி, ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம், லக்னம் கும்பம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் சுப்பிரமணியம், அம்மா பேர் சாந்தி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் கணந்தை கூட்டங்க. முகவரி கோவை. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா ஓன் ஹவுஸ் இருக்குது, ரெண்ட் 22,000 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல படிச்சிருக்க, நல்ல வேலையில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர்டி சுபாஷினி, படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 21/7/2003, நேரம் 9:29 AM, கிழமை திங்கள், ராசி மேசம், நட்சத்திரம் அஸ்வினி, லக்னம் சிம்மம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் தங்கராஜ், அம்மா பேர் லீலாவதி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் செங்கன்னி குளங்க. முகவரி ஈரோடு. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா தோட்டம் 1 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, வயல் 1 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் அனுப்பிரியா, படிப்பு எம்எஸ்சி சிஎஸ் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 8/1/2002, நேரம் 9:32 PM, கிழமை செவ்வாய், ராசி துலாம், நட்சத்திரம் விசாகம், லக்னம் சிம்மம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அப்பா பேர் ராஜேந்திரன், அம்மா பேர் ராஜேஸ்வரி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் செங்கண்ணன் குளங்க. முகவரி திருப்பூர். சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா 1 ஏக்கர் தோப்பு இருக்குது, மொத்த சொத்து மதிப்பு 1 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, வேலையில் இருக்க, நல்ல ஃபேமிலியில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க.
அடுத்ததாக பெயர் வி மதுஸ்ரீ, படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 30/1/2002, நேரம் 11:21 PM, கிழமை புதன், ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம், லக்னம் துலாம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வெங்கடோன், அம்மா பேர் வளர்மதி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் விலையன் கூட்டங்க. முகவரி குமாரபாளையம். சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா 2.5 ஏக்கர் இருக்குது. சைட் பூமி இருக்குது. பவர்லூம் வச்சுருக்காங்க. சொத்து மதிப்பு 6 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சிருக்க, சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் த்ரிஷா, படிப்பு பிகாம் சிஎம்ஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 24/8/2002, நேரம் 4:15 PM, கிழமை சனி, ராசி கும்பம், நட்சத்திரம் பூரட்டாதி, லக்னம் மகரம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று, அப்பா பேர் ராமசாமி, அம்மா பேர் அமுதா. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் கண்ணந்தை கூட்டங்க. முகவரி கரூர். சொத்து விவரம் பார்த்துட்டிங்கன்னா 17 ஏக்கர் தோட்டம் இருக்குது. மற்றவை நேரில்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும், மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.